So good morning. Class கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரு டாபிக் இருக்கு ஆக்சுவலாக பார்ட் 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எப்படி நடத்துறாங்க, கவர்மெண்ட் எப்படி நடத்துறாங்க அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அதே மாதிரி இதில் பார்க்கணும். பாருங்க 152 என்ன சொல்லுதுன்னா அரசாங்கம்னா என்ன, மாநில அரசாங்கம்னா என்னன்னு சொல்லுது. ஸோ 153 டாக்ஸ் அபவுட் வாட்னா கவர்னர் பற்றி சொல்லுது. ஸோ ஒரு மாநிலத்தில் வந்து கவர்னர், இந்தியாவுக்கு எப்படி பிரசிடென்ட் இருந்தாரோ அந்த மாதிரி கவர்னர் இருக்காரு ஆக்சுவலா. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது. அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், அங்கே பார்த்தோம் இல்லையா நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஓகே அதே மாதிரி எல்லாமே வருது. அங்கே டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் ஆஃபீஸ், ஓத் வந்து 159. ஸோ கவர்னர் வந்து சில கண்டிஜென்சினாக்க ஒரு அசாதாரண சூழ்நிலையில எப்படி நடந்துக்கிறார். அப்புறம் வந்து பேர்டனிங் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மன்னிக்கும் அதிகாரங்கள் என்ன இருக்குது அவருக்கு வந்து. நெக்ஸ்ட் வந்து 162 என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் எவ்வளவு தூரம் இருக்கு, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 213 வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர், 123க்கு பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னோம், 213 வந்து கவர்னருக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் ஆர்டிகல்ஸ் ஆக்சுவலா. அங்க என்ன பார்த்தோமோ அது உங்களுக்கு நல்ல கிராஸ்பிங் இருக்குது, அதனால கிளாஸ் அங்க கொஞ்சம் டீப்பா கொடுத்தது, கிராஸ்பிங் ஆயிருக்கணும். ஸோ இதுல நம்ம வந்து கவர்னர் அதெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி என்ன ஆர்டிகல்ஸ் சொல்ற, கவர்னர் பத்தி பார்த்தோம். சீஃப் மினிஸ்டர் பத்தி சொல்ற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 163 என்ன சொல்லுதுன்னாக்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழு கவர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை சொல்றாங்க. கவர்னர் வந்து அவர் பேர்ல தான் நடத்துறோம் இல்லையா, அவரை கைட் பண்றாங்கன்னு சொல்லுது. ஸோ 164 தான் மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்லுது. பாருங்க சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இருக்கு இல்லையா, அது அல்லது மற்ற மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்றது ஆர்டிகிள் வந்து 164. அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், ஒரு மாநிலத்துக்கு வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலா, வக்கீல், மாநில வக்கீல், அவர் பேர் வந்து ஆர்டிகிள் வந்து 165. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகிள் வந்து 78, பிரசிடென்ட் வந்து ஏதாவது தகவல் வேணும்னா பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்வார்னு சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் இதில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அங்க என்னென்னலாம் படிச்சோமோ அது அப்படியே இங்க அப்ளிகேபிள் ஆக்சுவலா. ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்னலாம் இருக்குது, மாநில அரசாங்கத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல யாரெல்லாம் எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க அப்படின்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ மாநிலத்தில் வந்து கவர்னர், அவர் பேர் தான் அது நடத்துறாங்க. எலெக்டட் கவர்மெண்ட் யாருன்னா சீஃப் மினிஸ்டர், அவருக்கு உதவுறதுக்கு அவருடைய அமைச்சரவை குழு அதெல்லாம் சொல்றாங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சட்டமன்றம், லெஜிஸ்லேச்சர்னா சட்டம் இயற்றுறது. இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அப்பர் ஹவுஸ் பேர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மாநிலத்துல, லோயர் ஹவுஸ் பேர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. பாருங்க இதுக்கு பேர் எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, இதுக்கு எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இதுக்கு பேர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லி பேர். ஸோ 2 அவை கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து லோயர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது. 6 ஸ்டேட்ல வந்து 2 tier ஸ்ட்ரக்சர் இருக்கு. 3வது ஜுடிஷியரியை பத்தி என்ன சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜுடிஷியரி நீதித்துறை எப்படி இருக்கு அப்படின்னா ஹைகோர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், கீழே வந்து சப்பார்டினேட் கோர்ட் அப்படின்னு ஹைரார்கியா இருக்கு ஆக்சுவலா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. அதுல சும்மா ஹைலைட்ஸ் மட்டும் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கவர்னர் யார் இருந்தாங்கன்னா ஃபாத்திமா பேபி அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் 2 டைம் இருந்தது யாருன்னா சுர்ஜித் சிங் பர்னாலா ஒருத்தர் இருந்தார் ஆக்சுவலா, ஷார்ட் டேர்ம். அப்புறம் டெம்பரரியா இருந்தது வந்து இஸ்மாயில் ஒருத்தர். இப்ப இருக்கிற ஆள் யார் அப்படின்னா ஆர்.என். ரவின்னு ஒருத்தர் இருக்காரு ஆக்சுவலா. ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு விமன் கவர்னர் யார் இருந்தாங்கன்னா சரோஜினி நாயுடு இருந்தாங்க, உத்தரப்பிரதேசுக்கு இருந்தாங்க. அது மாதிரி டிஎன்பிசியில் ஜென்ரலா வந்து டேட்டா சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ ஒன்ன பார்க்கலாமா, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன பார்த்தோமோ அது அப்படியே வந்து இங்க இருக்கு ஆக்சுவலா. வந்து ஆர்டிகிள் 153 வந்து கவர்னர் பத்தி சொல்லுது. பிரசிடென்ட் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம், ஆர்டிகிள் 52 டாக்ஸ் அபவுட் பிரசிடென்ட், 63 டாக்ஸ் அபவுட் வைஸ் பிரசிடென்ட். பார்த்தோம் ஞாபகம் இருக்கா. பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்றது 74, ஏஜிஐ பத்தி சொல்றது 76, இப்படிலாம் பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து. ஸோ கவர்னர் பத்தி சொல்ற ஆர்டிகல் என்ன அப்படின்னா 153 ஆக்சுவலா. நமக்கு என்ன பார்த்தோம் அது அப்படியே அப்ளிகேபிள் பாருங்க. ஒரு மாநில நிர்வாகத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்,
அவர் ஹெட் யாருன்னா கவர்னர் ஆக்சுவலா. நிர்வாகம் வந்து அவருடைய பெயரால் நடத்தப்படுகிறதுன்னு சொல்லி சொன்னோம். வழக்கமா வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் கொடுக்குறாங்க ஆக்சுவலா. பட் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்ஸையும் பார்த்துக்கலாம். இப்ப சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. 154 என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் எ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மாநிலத்தினுடைய நிர்வாக அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கவர்னர் கிட்ட இருக்கு. மாநிலத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாக அதிகாரமும் கவர்னர் கிட்ட இருக்குது. அவர் பெயரில தான் பாருங்க, that shall be exercised either directly or through officers subordinate to him. அந்த மாநில நிர்வாகத்தை ஃபுல்லா பவர்ஃபுல்லா கவர்னர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவரே நேரடியா அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமா பவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 155ல வந்து கவர்னர் பத்தி அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லுது ஆக்சுவலா. ஸோ ஒரு மாநிலத்துடைய கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்றாரு ஆக்சுவலா. ஒரு ஸ்டேட்ல வந்து கவர்னர் சூஸ் பண்றது யாரு அப்படின்னா ஆக்சுவலா சூஸ் பண்றது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சென்ட்ரல்ல பிரதமர் மோஸ்ட்லி பண்ணுவார் ஆக்சுவலா. சூஸ் பண்ணிக்குவாரு. அப்பாயிண்ட் பண்றது எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், உயர் அதிகாரிகள் ஃபுல்லாவே வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். எப்பயுமே அப்பாயிண்ட் பண்றது மோஸ்ட்லி வந்து பிரசிடென்ட் லிஸ்ட் ஃபுல்லா கொடுத்துருக்கு. டென்யூர்னு கேட்பாங்க, அவருக்கு என்ன பதவி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு பிக்சட் பதவி காலம் எதுவும் இல்லை. வழக்கமா 5 வருஷத்துக்கு வந்து ஸ்டேட்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னு சொல்றோம். ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணணும். பிரசிடென்ட் விரும்பும் வரை அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. அவருக்கு வந்து பிக்சட் டென்யூர் கிடையாது ஆக்சுவலா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விரும்பும் வரை அவர் வந்து பதவியில் இருப்பார். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கார் இல்லைங்களா, அதாவது இந்திய ஜனாதிபதி, அவர் தான் அப்பாயின்மெண்ட் ஆகுது. அவர் கான்பிடன்ஸ் பெற்றிருக்கும் வரை, அவர் விரும்பும் வரை இவர் வந்து இந்த மாதிரி பதவியில நீடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவர் விரும்பும் வரை ஒரு பதவியில நீடிக்கலாம்னு சொல்றோம் இல்லையா. இதை வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியுமான்னா நோ, நாட் ஜஸ்டிசேபிள். ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விரும்பும் வரை ஒரு ஸ்டேட்ல ஒரு கவர்னர் வந்து பதவியில் இருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேட்ல அந்த கவர்னரை சூஸ் பண்றது யாரு அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பிரதமர், ஆளுங்கட்சி சூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே என்ன சொல்லிருக்கோம், நம்ம டிசிஷன் இருக்கிறது ஃபுல்லா ஆளுங்கட்சி. பிரைம் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அது எக்ஸிக்யூட் பண்றது, ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் யார் எக்ஸிக்யூட் பண்றோம், பிரசிடென்ட் மூலமா எக்ஸிக்யூட் பண்றோம் அந்த மாதிரி. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு மாநில கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேங்களா? அந்த அப்பாயின்ட் பண்ணும்போது அவருக்கு ஏதாவது பீரியட் இருக்கான்னு பார்த்தா வழக்கமா 5 வருஷம் 6 வருஷம்லாம் எல்லாருக்குமே இருக்கு ஆக்சுவலா. அவருக்கு மட்டும் கிடையாது. அவருக்கு என்ன சொல்லணும், பதவி காலம் என்ன சொல்லணும்னா அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அட் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனாதிபதி விரும்பும் வரை அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் ஆக்சுவலா. சோ அவருக்கு என்னன்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்கானா இல்ல, பணி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப நம்மளுக்கு என்ன, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய் சம்பளத்து வரைக்கும் ஒருத்தனா டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி செக்யூரிட்டி இருக்கா, அவருடைய பதவி காலத்துக்கு கேரண்டி இருக்கான்னா கேரண்டி இல்லை. ஓகேங்களா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா விரும்பும் வரை இவர் வந்து கவர்னர் வந்து பதவியில் இருப்பார். இந்த கவர்னர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்துல வந்து கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன சொல்றாங்க பாருங்க, இட் கேன் பி ரிமூவ் பை பிரசிடென்ட் அட் எனி டைம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவால எந்த டைமும் அவர் ரிமூவ் பண்ணப்படலாம். அந்த கண்டிஷன் தான் இருக்குது ஆக்சுவலா. எப்ப வேணா ரிமூவ் பண்ணலாம், அவர் தான் பவர் வச்சிருக்கிறார். மற்றபடி கவர்னர் இருக்கார் இல்லைங்களா, அவர் மேல சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ போட முடியுமா அப்படின்னா கிரிமினல் கேஸ் போடவே முடியாது. சிவில் கேசஸ் வந்து போடலாம். 2 months நோட்டீஸ், 2 மாசம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்துட்டு சிவில் கேஸ் மட்டும் பண்ணலாம். சிவில்னா என்ன சொன்னோம், சிவில் குற்றங்கள் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அந்த கேஸ் மட்டும் அவர் மேல இனிஷியேட் பண்ணலாம். மற்றபடி அவர் எதுவும் பண்ண முடியாது ஆக்சுவலா. ஒரு கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, கவர்னரை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரிமூவ் பண்ணலாம்னு சொல்றோம் இல்லையா. எந்த காரணத்துக்காக, எந்த மாதிரி, என்ன ப்ரொசீஜர், அது எதுவுமே சொல்லல. மீது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்படியே கைப்பாவை வந்து கவர்னர் அவர் விரும்பும் வரை வச்சிருப்பார். எல்லா ஸ்டேட்லயும் அப்படிதான். 28 ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, 28 ஸ்டேட் இருக்க கவர்னர் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஹோல்டில் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க, நிறைய சொல்லுவாங்க. இதுல இந்த சிலபஸ், இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆக்சுவலா. கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா மரபுகள் சொல்லுவாங்க.
ஒரு மாநிலத்துல கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணும் பொழுது என்னென்ன முறைகளை வந்து கடைபிடிப்பாங்க வழக்கமா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா என்னென்ன சொல்லணும் அப்படின்னா நிறைய இஷ்யூ சொல்லுவாங்க, ரொம்ப கான்ட்ரவர்சியா சொல்லுவாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்றோம்னா அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அவர் என்னவா இருக்கணும், வெளியில இருக்கிற ஆளா இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்டேட்ல இருக்கிறவரே அப்பாயிண்ட் பண்ணாக்க ஃபுல் பவர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா சரியா இருக்காது இல்லையா? அதனால என்ன சொல்றாங்க, வெளி மாநிலத்தவர் தான் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கவர்னரா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நார்ம்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு நார்ம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு இல்லையா, எலெக்டா வந்து கவர்மெண்ட் ரன் பண்றாரு இல்லையா, அவர்கிட்ட இவரை நாங்க போட்டுக்கலாமான்னு ஒரு கலந்துக்கணும்னு சொல்றாங்க. சிஎம் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா சிஎம் கவர்னர் 2 பேரும் சேர்ந்துதான் அந்த நாட்டு நிர்வாகம் நடத்த போறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கோஆர்டினேஷன் சரியா இல்லை அப்படின்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஆளுங்கட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த ஆளுங்கட்சி மாநிலத்திலேயே ஆளுங்கட்சியா இருந்துச்சுன்னா, இப்ப பிஜேபி கட்சி இருக்கு இல்லைங்களா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆளுங்கட்சி. பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ரன் பண்றாங்க. உத்தரப்பிரதேசல வந்து பிஜேபி ரன் பண்றாங்க, மகாராஷ்டிரால உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்க தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தரப்பிரதேசல இருக்கிற சீஃப் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் யாருடைய கட்சி ஆளு, பிஜேபி கட்சியுடைய ஆள். ஆக்சுவலா ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆள். ஆக்சுவலா கவர்னர் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அங்க வந்து கோஆர்டினேஷன் பெட்டரா இருக்குமா இல்லையா? பெட்டரா இருக்கும். ஆனா ஆப்போசிட் கட்சி ஆள்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, எதிர்கட்சிகள்ல வேற கட்சிகள், பிஜேபி இல்லாம மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இல்லாம வேற கட்சிகள் ஆள்ற மாநிலங்கள், குறிப்பா பாருங்க தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் வேற வேற ஆளுங்க ஆள்றாங்க. ஆக்சுவலா இப்ப தமிழ்நாட்டுல யார் ஆள்றாங்க, டிஎம்கேல ஸ்டாலின் இருக்காரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்ட் கவர்னர் வந்து RN ரவீந்திரால போட்டிருக்காங்க, அவர் பிஜேபி. ஆக்சுவலா உங்களுக்கு நியூஸ் பாத்தீங்கன்னா தெரியும், டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இவருக்கும் அவருக்கும் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, இவருக்கு கொள்கை வேற, கட்சி வேற, அவர் கொள்கை வேற, கட்சி வேற. இவர் இன்சல்ட் பண்றது, இவர் அவர் இன்சல்ட் பண்றது ஒரே ஹெடேக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டுல சட்டமன்றம் ஒரே ஒரு அவை, கீழவை மட்டும் வச்சிருக்கோம் நம்ம. தமிழ்நாட்டுல லோயர் ஹவுஸ் மட்டும்தான் இருக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு அதுக்கு பேர். ஆக்சுவலா அப்பர் ஹவுஸ் வந்து கிடையாது. ஆக்சுவலா ஓகேங்களா, பக்கத்துல கர்நாடகால 2மே இருக்கு, லோயர் ஹவுஸ் இருக்கு, அப்பர் ஹவுஸ் இருக்கு. ஆக்சுவலா ஸோ இந்த ஹவுஸ்ல வந்து சட்டம் ஏற்றுறாங்க இல்லையா, இவங்க சட்டம் ஏற்றுறாங்க நிறைய. அது ப்ரொசீஜருக்கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, ஓட் எடுக்கிறாங்க, இல்லை ப்ராப்பரா ஃபைனலைஸ் பண்ணி பில்ஸ் வருது. பில்ஸ் வந்து பிரசிடென்ட் கிட்ட போகும்போது அவர் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம், முக்கால்வாசி சைன் பண்ணணும். இவங்களே எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஆர்கியூ பண்ணி எல்லாம் டிசைட் பண்ணி தான் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க என்ன பண்ணுன்னா, அந்த இடத்துல இங்க கவர்னர், அங்க வந்து பிரசிடென்ட். இங்க வந்து ஸ்டாலின் கவர்மெண்டால நிறைவேற்றி அனுப்பப்பட்ட சட்டங்கள் 10-12 சட்டங்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் கவர்னர் அது மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. கிட்டத்தட்ட 6 மாசம் 8 மாசம் 10 மாசமா அது மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆக்சுவலா ஓகேங்களா, அவங்க சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அதனால கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு. கோர்ட்ல போயிருந்தாங்க. கோர்ட்ல வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க கவர்னர், உங்க வேலை வந்து ஜஸ்ட் சைன் பண்றது மட்டும்தான், எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைச்சு உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவரை சார்ஜ் பண்ணாங்க. உங்க வேலை அவ்வளவுதான், எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபுல் ஆக்டிவிட்டி வேலை, ஏதாவது 1-2 அப்ஜெக்ட் பண்ணலாம், எல்லாத்தையும் அப்ஜெக்ட் பண்ணா என்ன அர்த்தம்னு கேட்டு அவரை வந்து ஒரு ரவுண்டு கட்டிட்டாங்க. என்ன பிரச்சனை, ஏன் எதனால இப்படி ஆகுதுன்னா, ஆளுங்கட்சி வேற எதிர்கட்சி வேற. இங்க வந்து கவர்னர் வந்து பிஜேபி, ஆளுங்கட்சி வந்து டிஎம்கே, 2மே ஆப்போசிட் கட்சிகள். அதனால இங்க செட் ஆகல. உத்தரப்பிரதேசல இஷ்யூ இல்லை, சிஎம்ஓ அவர் தான், கவர்னர் அவங்க தான். அதனால கோஆர்டினேஷன் பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால வந்து ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணும்போது சம்பந்தப்பட்ட மாநில சீஃப் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி, இது மரபுகள், கன்வென்ஷன்ஸ்னா ரூல்ஸ் கிடையாது, ஆர்டிகல் மாதிரிலாம் கிடையாது, சும்மா ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, இவரை கவர்னர் இருக்காரு இல்லைங்களா, அவர் யாருக்கு ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அவர் ரிசைன் பண்ண லெட்டர் யாருக்கு அனுப்பணும், அங்க பிரசிடென்ட் இருந்தார், வைஸ் பிரசிடென்ட் இருந்தார், அப்படி அனுப்பலான்னு பார்த்தோம் இல்லையா. பிரசிடென்ட் யாருக்கு ரிசைனேஷன் லெட்டர் அனுப்பலான்னு பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட்டுக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்பணும். ஒரு மாநிலத்துல கவர்னர் ரிசைன் பண்ணணும்னு விருப்பப்பட்டாருன்னா யாருக்கு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு, அவருக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து ஒரு ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன், அவருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் பார்த்தோம் இல்லையா, வாடகை இல்லாத ஒரு வீடு, தங்கும் வசதி வந்து பண்ணி கொடுத்தாங்க. ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு பேர், இவருக்கு என்ன பேர், ராஜ் பவன் அப்படின்னு பேர்.
ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்து ராஜ்பவன் சொல்லுவாங்க. கவர்னருடைய வீட்டுக்கு பேர் ராஜ்பவன். பயங்கர பெரிய பங்களா. அங்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கேயோ 2-3 பேர் வேலைக்கு ஆள் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஆள் இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப ராயலா இருக்கும். ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ராஜ்பவன் இருக்கு ஆக்சுவலா. அவர் ஜனாதிபதியோ பிரசிடென்ட்டோ ஊட்டிக்கு போனா விஐபிஸ் போனாங்கன்னா அந்த இதுல ஸ்டே பண்ணுவாங்க. சூப்பரா, பயங்கர சூப்பரா கவர்மெண்ட்ல. சரிங்களா? அவருடைய ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், அதுக்கு பேர் வந்து ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கவர்னர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, இறந்துட்டாரு அப்படின்னாக்க யார் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆக்ட் பண்ணுவார். அங்க நம்ம என்ன பார்த்தோம்? வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம். பாருங்க, உங்களுக்கு ஆன்சரே தெரியலனா கூட கொஞ்சம் லாஜிக் ட்ரை பண்ணீங்கன்னா, அங்க வைஸ் பிரசிடென்ட் இருந்தாரு, வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாரு. வைஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா யார் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு அங்க பார்த்தோம். இங்க வந்து மிட்ல கவர்னர், டெபுட்டி கவர்னர்லாம் யாரும் இல்லை. அதனால அடுத்து யாருக்கு அனுப்பணும்? அவரு ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அனுப்பணும். இங்க யாரு இருக்காங்க? இங்க ஸ்டேட்ல கவர்னர் இருக்காரு இல்லையா? கவர்னருக்கு அடுத்து யாரும் இல்லை. ஆனா அங்க பிரசிடென்ட் பக்கம் வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. அந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் அங்க இருக்கு, இங்க இல்ல. வைஸ் பிரசிடென்ட் இல்லைன்னா யாருக்கு அனுப்புவாரு? சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ். அப்ப இங்க ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ். ஒரு லாஜிக் அப்படி டிரைவ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். 158(3) அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. இதுல என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 2 இல்ல அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சமயத்துல. ஒரே கவர்னர் ஒரு ஸ்டேட்டுக்கு இருக்கணும்னு இருக்கு ஆக்சுவலா. பட் 2-3 ஸ்டேட்டையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படி இருக்கு ஆக்சுவலா. அப்படி பார்க்கும்போது அந்த 3 ஸ்டேட்டுக்கும் போய் ஆக்ட் பண்றாரு இல்லையா, அந்த சேலரியை வந்து அவருக்கு வேறும்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ஒர்க் பண்றாரு இல்லையா, அந்த சேலரி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. அப்புறம் சர்க்காரியா கமிஷன், இன்னொரு கமிஷன் இருக்கு. நல்ல கவனிங்க நான் சொல்றதெல்லாம். டிஎன்பிசியில் பாஸ் பண்ண கவர்மெண்ட் ஜாப் போகணும்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓப்பனிங் முக்கியம் இல்லை, மிட் முக்கியம் இல்லை, ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிட் பண்ணணும். என்ன கேட்டாலும் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலி சர்க்காரியா கமிஷன், இன்னொரு கமிஷன், நிறைய கமிஷன் போட்டிருக்காங்க. நிறைய இஷ்யூஸ்க்கு நிறைய கமிஷன் போட்டிருக்கிறாங்க. ஒரு கமிஷன் பேர் வந்து சர்க்காரியா கமிஷன் 1983 போட்டிருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் எதுக்கு போட்டாங்க அப்படின்னாக்க, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு ஆக்சுவலா. மத்திய மாநில உறவுகள் சொல்லுவாங்க ஆக்சுவலா. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. இது ரெண்டுக்கும் மிக்ஸ் ஆகுது. இந்த கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த டாபிக் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? when normalcy is there, 2 governments being there, one on central government, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அதை பாருங்க, இந்த மாதிரி நார்மல் எந்த ப்ராப்ளமும் இல்லை இன்னைக்கு. சாதாரணமாக கவர்மெண்ட் ரன் பண்ணுறோம். இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் ஆகுது, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் ஆகுது. ஆனால் எமர்ஜென்சி வந்தால் என்ன சொன்னோம்? ஒரே கவர்மெண்ட் ஆகிடும்னு சொன்னோம். ஸ்டேட்டுடைய பவர்ஃபுல்லாக போயிடும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மாநில உறவுகள், மத்திய உறவுகள் 2 டாபிக் இருக்கு. ஓகேங்களா? அதுல எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ் சொல்லுவாங்க, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 3 இதுலயுமே வருது ஆக்சுவலா. லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ், ஜுடிஷியரி ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா. சரிங்களா? ஜுடிஷியரி ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், ஒரு இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி அதுல வராது. ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ், டேக்ஸ் வாங்குறாங்க இல்லையா, ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்க இல்லையா. 280 என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஆர்டிக்கல்ல, இந்தியாவில் டோட்டலா டேக்ஸ் வாங்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பூல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிரிச்சு தராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு தராங்க. 3 உறவுகள் இருக்கு: அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் அது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பேர். மத்திய மாநில உறவுகள். ஒரே கசகசன்னு இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஏரியா. அதுக்கு கமிஷன் வந்து போட்டிருக்காங்க, அதுக்கு பேர் சர்க்காரியா கமிஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டு லுக் இன்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் போட்டதுக்கு பேர் வந்து சர்க்காரியா கமிஷன் 1983. தமிழ்நாட்டில் ஒரு கமிஷன் போட்டிருக்காங்க, ராஜா மன்னார் கமிஷன் அப்படின்னு பேர் இருக்கு ஆக்சுவலா. ராஜா மன்னார் கமிஷன் 1969. ஓகேங்களா? அதுக்கு சேம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அந்த சைட்ல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கவர்னர் சம்பந்தமா என்ன கொடுத்துருக்காங்க, அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஒரு மாநிலத்துல சட்டமன்றம். இப்ப தமிழ்நாடு எடுத்துக்குவோம், 234 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணட்டும், யாரு கவர்னரா போடணும் அப்படின்னு ஒரு பேனல்ல லிஸ்ட், ஒரு 20 பேர் கொண்ட லிஸ்ட், 20 பேரை கொடுத்து இவங்களை யாராவது போட்டுக்குங்க சொல்லி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. from a panel to be prepared by state legislature அப்படின்னு சொல்றாங்க. மாநில சட்டமன்றம் இருக்கு இல்லைங்களா, மாநில சட்டமன்றம்னா அந்தந்த மாநிலத்துல அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கட்டும்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 பேர் லிஸ்ட் மாதிரி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து மாநில அரசாங்கம் இருக்கு இல்லையா,
பாருங்க, மாநில சட்டமன்றம் வேற, மாநில அரசாங்கம் வேற. மாநில சட்டமன்றம்னா எம்எல்ஏ எல்லாருமே இருப்பாங்க அதுல. ஆளுங்கட்சி எதிர்கட்சி வந்தவன் போனவன், ஒரு சிங்கிள் எம்எல்ஏ இருந்தாலும் உள்ள இருப்பான், அது அர்த்தம் வேற. ஆளுங்கட்சி பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுங்கட்சி ஒரு லிஸ்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆளும் அரசாங்கம் ஒரு லிஸ்ட் கொடுக்கட்டும், பிளஸ் அந்த மாநிலத்துல சீஃப் மினிஸ்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. பிளைண்டா பண்றது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் எல்லாம் வச்சு பண்றாங்க. ஆக்சுவலா எலிஜிபிலிட்டி டு கவர்னர், கவர்னர் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் படிச்சிருக்கோம் முனையே பாருங்க, சிட்டிசன், ஏஜ் 35 இருக்கணும், நாட் ஏ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது, இருந்தா ரிசைன் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே. நோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஆதாயம் தரும் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஆர்டிகல் 163 அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, அது செய்யப்பட்ட ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஆக்சுவலா எது இம்பார்ட்டன்டோ அதை மட்டும் இங்க மென்ஷன் பண்றோம். 163ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்னர் வந்து அவருடைய நிர்வாக அதிகாரங்களை வந்து செயல்படுத்தும் பொழுது, ஓகேங்களா, ஒரு மாநிலம் இருக்கு இல்லையா, அதனுடைய மொத்த நிர்வாக அதிகாரம், டோட்டல் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கவர்னர் கிட்ட, ஃபுல்லா அவர்கிட்ட தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன படிச்சோம், ஒண்ணு அந்த அதிகாரத்தை அவரே செயல்படுத்தலாம், இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் மூலமா அதை செயல்படுத்துவார்னு சொல்றாங்க. அவர் அந்த மாதிரி அவருடைய அதிகாரங்களை வந்து செயல்படுத்தும் பொழுது அவரை யாரு கைட் பண்றாங்க? டு பி கைடட் பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை குழுன்னு சொல்றாங்க. அமைச்சரவைன்னு சொல்றோம் இல்லையா, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கைடன்ஸ்ல தான் அவர் அந்த அதிகாரத்தை எல்லாம் செயல்படுத்துறான்னு சொல்றோம். மினிஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாத்துக்குமே, ஓகேங்க, எல்லா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலமா இவர் இந்த அதிகாரத்தை செயல்படுத்துறாங்க தியரிட்டிக்கலா சொல்றாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சில வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்குன்னு சொன்னோம். குரூப் 2ல வந்து மெயின்ஸ் இருக்கு. மெயின்ஸ்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், ஆக்சுவலா எழுத்துப்பூர்வமா எழுதணும். இன்னொன்னு குரூப் 1ல மெயின்ஸ் இருக்கு, 3 பேப்பர் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா, நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு ஆக்சுவலா. குரூப் 2ல 2A வந்து 2 முன்னெல்லாம் ஒன்னா இருந்தது, இப்பெல்லாம் பிரிச்சுட்டாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, முன்ன வேற மாதிரி இருந்தது, இப்ப பிரிச்சுட்டாங்க ஆக்சுவலா. 2A அப்படின்ட்டு இருந்த தனித்தனியா இப்ப வந்து பிரிச்சுட்டு 2Aக்கு ஒரு மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், ஏபிசிடி மார்க் பண்ணா போதும், அதுக்கு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, அது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், ஃபுல்லா எழுதணும். ஓகேங்களா, ஃபுல்லா எழுதணும் ஆக்சுவலா. இப்போ அதுக்கு தனியா ப்ராக்டிஸ் பண்ணணும். மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தா 1 lakh plus வாங்குறாங்க, ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு 2-3 இன்ஸ்டியூட் ரொம்ப லீடிங் இன்ஸ்டியூட் சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, ஸோ நம்ம படிக்கிறது நிறைய இருக்கு. நான் கொஞ்சம் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற கஷ்டம் முக்கியமா, ஃபினிஷிங் முக்கியமா? ஃபினிஷிங் முக்கியம், சரியா? வீடு இப்போ ஸ்டார்ட் பண்ணா போதுமா, முடிச்சு குடி போகணுமா? ஃபினிஷ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது இப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலா. அதனால கொஞ்சம் கவனிங்க ஆக்சுவலா. நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன படிச்சோமோ, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல என்னென்ன படிச்சோமோ அது அப்படியே வந்து எங்கேயோ வருது ஆக்சுவலா. பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் சொல்லி ஃபர்ஸ்ட் டாபிக். ஒரு மாநிலத்துல கவர்னருக்கு என்னென்ன அதிகாரங்கள், அங்க என்ன படிச்சோமோ அதை அப்படியே டிட்டோவா போட்டு படிக்கணும். பாருங்க என்னென்ன படிக்கிறோம், இது எல்லாமே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா பாருங்க. கான்ஸ்டிடியூஷன் வெஸ்ட் ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் எ ஸ்டேட், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் எந்த ஆபீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க? கவர்னர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன பேரு? கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பேர். மாநிலத்துல வந்து ஓகேங்களா, அரசியல் சாசன சட்டப்படி மாநிலத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா கவர்னர். அந்த கொஸ்டின் புரிஞ்சு பதில் சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு சொன்னாக்க கவர்னர், இங்க அங்க பிரசிடென்ட் ஆக்சுவலா. சரி, இவர் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் நிர்வாக அதிகாரங்கள் சொல்றோம். ஒரு மாநில கவர்னருக்கு என்ன நிர்வாக அதிகாரங்கள்? ஃபுல் பவர் அவருக்கு தான் இருக்கு ஆக்சுவலா. ஆனா அவரு எதுவும் எக்ஸிக்யூட்னா அவரை இதை பாருன்னா பாக்குறது இல்லை, எல்லாம் அவர்கிட்ட வரும், சைன் பண்றாரு, போகும், அவ்வளவுதான். நாமினல் ஹெட்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, அப்பாயிண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாரு? மாநில கவர்னர் யார் யாரெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி, சொல்லியிருக்கேன் இல்லையா, எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே எந்த ஒரு கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியை கூப்பிட்டு அந்த கட்சியுடைய லீடரை சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாரு, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாரு. She appoints chief minister. எப்படி chief minister? Leader of the majority party as chief minister. Next என்ன பண்றாரு? Other ministers on the advice of chief minister. Chief minister சொல்வார், இவரெல்லாம் மினிஸ்டர், அவங்கள அப்பாயிண்ட் பண்றாரு. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் ஆக்சுவலா, மாநிலத்தினுடைய வக்கீல். நெக்ஸ்ட் சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்,
1+14 ஆக்சுவலா ஒரு சேர்மன் பிளஸ் 14 அதர் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி இருக்கு இல்லைங்களா, இதுல இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களாம் அவங்க அப்பாயின்ட் பண்றாரு. நல்லா கவனிங்க பாருங்க, அப்பாயின்ட் பண்றது கவர்னர், ஆனா ரிமூவ் பண்றது வந்து யார் அப்படின்னா ஒன்லி பிரசிடென்ட். இப்ப பாருங்க ஒரு பாயிண்ட் பாருங்க, யூ கேன் ஒன்லி ரிமூவ் பை பிரசிடென்ட். டிஎன்பிஎஸ்சி பர்சன்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அப்பாயின்ட் பண்றது பவர் யாருக்கு இருக்கு, கவர்னர். ஆனா அவர் ரிமூவ் பண்ற பவர் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட. வேற என்ன பண்றாரு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா, நான் சொல்றதே படிச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், மாநில தேர்தல் கமிஷனர் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாட்டில் 2 போஸ்ட் இருக்கு எலெக்ஷன் ரிலேட்டடா. ஒன்னு வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அதுக்கு தலைவர் பேரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா, மாநில தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆணையர் சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் மாநிலத்துல தமிழ்நாடு கவர்மெண்டால உருவாக்கப்படுறது. இது வந்து இவங்க வேலை என்ன அப்படின்னு சொன்னா, லோக்கல் பாடிஸ்க்கு எலெக்ஷன் நடத்துறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. உள்ளாட்சி அமைப்புகள் சொன்னோம் இல்லையா, பஞ்சாயத்து ராஜ் பார்த்தோம், 73rd 74th அமெண்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, லோக்கல் பாடிஸ் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துறது மட்டும்தான் இவங்க வேலை. ஓகேங்களா, அப்ப லோக்சபா எம்பி இருக்காரு இல்லையா, அவர் எம்எல்ஏக்கெல்லாம் யார் எலெக்ஷன் நடத்துறாங்க அப்படின்னா இன்னொரு போஸ்ட் இருக்கு ஆக்சுவலா, சீஃப் எலக்டோரல் ஆபீசர்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிலேட்டடா 2 ஆபீசர் இருக்காங்க. ஒன்னு இது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இருக்கிறது, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றது. இவங்க வேலை என்ன அப்படின்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் மட்டும் தான் நடத்துவாங்க. அப்ப மற்ற எலெக்ஷன்லாம் இருக்குல்ல, இப்ப எம்எல்ஏ எலெக்ஷனு, அப்பர் ஹவுஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, மாநில சட்ட மேலவை, லோக்சபா எம்பி, எம்எல்ஏ இதெல்லாம் யார் நடத்துறாங்கன்னா அதுக்கு இன்னொரு போஸ்ட் இருக்கு ஆக்சுவலா, சீஃப் எலக்டோரல் ஆபீசர்னு பேர். அது சீஃப் எலக்டோரல் ஆபீசர், அந்த போஸ்ட் வேற இந்த போஸ்ட் வேற. அவர் வந்து யாருன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய ஏஜென்ட். இங்க எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பாடியுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதி, எலெக்ஷன் கமிஷனுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதி அவர் வந்து. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் ஃபுல்லா அவர் பார்ப்பார். ஓகேங்களா, இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் இல்லையா, இவரு தமிழ்நாட்டில் மட்டும் இருப்பாரு, தமிழ்நாடு கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. இவருக்கு என்ன ஒர்க், பிரதான ஒர்க் அப்படின்னா லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் வந்து நடத்துறாரு ஆக்சுவலா. ரைட், வேற என்ன பண்றாரு, யூனிவர்சிட்டிஸ்க்கு விசிஸ் அப்பாயிண்ட் பண்றாரு. இவர் தான் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்குமே வைஸ் சான்சலர்னு சொல்லுவாங்க இல்லையா, விசின்னு சொல்லுவாங்க, அவர் அப்பாயிண்ட் பண்றது இவருடைய வேலை. ஸோ இவ்வளவு பேர் அப்பாயிண்ட் பண்றாரு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இவ்வளவு அதிகாரிகளை அப்பாயிண்ட் பண்றாரு. நம்ம அங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா படிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி பிரசிடென்ட் எல்லாரும் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த கண்ட்ரி பண்றாரு இல்லையா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா படிச்சோம் இல்லையா, யூபிஎஸ்சி சேர்மேன், ஃபைனான்ஸ் கமிஷன் சேர்மேன், எலெக்ஷன் கமிஷனர் அங்க படிச்சோம் ஞாபகம் இருக்கா, அந்த போஸ்ட்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு, அவர். இங்க ஸ்டேட்ல இவர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. வேற என்ன பண்றாரு, இவரு வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்றாரு. யூனிவர்சிட்டிஸ் ஃபுல்லா யார் ஆக்டிவா பாத்துக்கிறாங்கன்னா வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டியில விசின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க. பிளஸ் இவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா சான்சலர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸா செயல்படுறாரு. ஓகேங்களா, வேந்தர்னு சொல்லுவாங்க, வேந்தர், துணை வேந்தர், 2 போஸ்ட் இருக்கு. அந்த துணை வேந்தர், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தரை அப்பாயிண்ட் பண்றது இவருடைய வேலைன்னு சொல்லி பார்த்தோம். அப்பாயிண்ட் பண்றாரு, அந்த விசி தான் ஃபுல்லா பாத்துக்குவாரு யூனிவர்சிட்டியை. இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒரு 100-150 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, யார் பாத்துக்குவாங்க அப்படின்னா விசிஎஸ், வைஸ் சான்சலர் தான் ஃபுல்லா பாத்துக்குவாங்க. ஓகேங்களா, அப்ப எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் வேந்தர் யாருன்னு அப்படின்னா ஸ்டேட் கவர்னர், மாநில கவர்னர் இருக்காரு இல்லையா, அவர் தான் வேந்தர். சும்மா ஒரு கௌரவ போஸ்ட் மாதிரி. அது எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் வேந்தர் யார் அப்படின்னாக்க கவர்னர். ஓகேங்களா, வேந்தர், வேந்தர் என்ன அர்த்தம், அறங்காவலர் தலைவர்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு மீட்டிங் தான் வருவார், மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் டவுன் த லைன் பாத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. வேற என்ன சொல்றாரு பாருங்க, வேற என்னெல்லாம் இருக்காங்க பாருங்க. வாட் ஆர் தி எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மாநிலத்துல கவர்னருடைய நிர்வாக அதிகாரங்கள் என்ன பாருங்க, 5 பாயிண்ட் கொடுத்து. 5வது பாயிண்ட் என்ன சொல்றோம், he directly rules the state when presidential rule is imposed. எமர்ஜென்சில 2வது எமர்ஜென்சி சொல்லியிருக்கோம் இல்லையா, மாநிலத்துல கொண்டு வரலாம்னு சொல்லி நேஷனல் லெவல்ல கொண்டு வரேன்னு சொன்னோம் 352, அதுக்கு பேர் நேஷனல் எமர்ஜென்சின்னு பேர். ஓகேவா, மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலம் இருக்குல்ல, 28 ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸ்டேட்ல எமர்ஜென்சி கொண்டு வரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும், அதுக்கெல்லாம் தனி ப்ரொசீஜர் இருக்கு ஆக்சுவலா. அதுக்கு பேர் வந்து பிரசிடென்சியல் ரூல் அப்படின்னு பேர். மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆர்டிகிள் 356. அது கொண்டு வந்தா எலெக்டட் கவர்மெண்ட் இருக்க மாட்டாங்க,
ஓகேங்களா? யார் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க? மாநில கவர்னர் டைரக்டா ரூல் பண்ணுவாங்க. கவர்னர் டைரக்டா ரூல் பண்ணுவாங்க. அந்த பிரசிடென்சியல் ரூல் போடும்போது 356 ப்ரொக்ளைம் பண்ணும் பொழுது அவர் தான் ஃபுல் சார்ஜ் எடுத்துப்பார். இப்ப நாமினல் ஹெட்னு படிச்சோம் இல்லையா நார்மலா, அந்த இடத்துல அவர் தான் ரியல் எக்ஸிகூட்டிவ் ஹெட், அவர் தான். அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, எலெக்டட் கவர்மெண்ட் வரும் பொழுது அதிகாரிகள் இருக்காங்க, கவர்னர் இருக்காரு, எலெக்டட் கவர்மெண்ட்டை எல்லா ஒர்க்கையும் பார்க்கலாங்க ஆக்சுவலா. ஆனா எமர்ஜென்சி 356 போடும்பொழுது எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு வேலை இல்லை. ஃபுல்லா என்ன பண்றாங்க, முழு அதிகாரத்தை யார் செயல்படுத்துறாங்க? கவர்னர் அவருடைய அதிகாரிகள் மூலமா செயல்படுத்துறாரு. சீஃப் செக்ரட்டரி டவுன் தி லைன் எப்படி கவர்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. இது எல்லாமே வந்து அவருடைய எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் சொல்லுவாங்க, நிர்வாக அதிகாரங்கள் அப்படி சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. ரெண்டாவது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். ஓகேங்களா? எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்க, பிரசிடென்ட் இருக்காரு, எல்லாம் சொல்லி பார்த்தோம் இல்லையா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய பவர்ஸ் மட்டுமே 12 ஹெட்ல எடுத்து கொடுத்துருக்கு. 12 ஹெட்ஸ்ல பவர்ஸ் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். பேட்டர்னிங் பவர்ஸ், அப்புறம் வந்து இம்பீச்மெண்ட் ப்ராசஸ், அப்புறம் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கோம். 1, 2, 3 சொன்னாலே ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் எல்லாம் சொன்னோம். ஒவ்வொன்றா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண ஒரு ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா படிக்கலாம். ஸோ மாநிலத்துல கவர்னருக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் என்ன இருக்கு, சட்டமன்ற அதிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஒவ்வொரு பாயிண்ட் எழுதுனா 2 லைன் வரும், படிக்கவே முடியாது சரியா. அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநிலத்துடைய கவர்னர் வந்து மாநில சட்டமன்றத்துடன் சேர்ந்தவர். ஓகேங்களா? இன்டெகிரல் பார்ட்னா என்னது, அவரை வந்து அது கூட மிங்கிள் ஆகிற அந்த ஆக்டிவிட்டிஸ்ல மிங்கிள் ஆகிறதா சொல்றோம். பட் நாட் எ மெம்பர். ஆனா மெம்பர் கிடையாது, அவர் எம்எல்ஏ கிடையாது. ஆனா என்ன பண்றாரு, சட்டமன்றத்துக்கு கூட எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் அவர் இன்வால்வ் ஆகுறாரு. அதை சொல்றாங்க இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். எப்படி இன்வால்வ் ஆகுறாரு, சபையை கூட்ட சொல்றது அவர் தான், கலைக்க சொல்றது அவர் தான், உரை நிகழ்த்துறது அவர் தான். படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மீனிங்ல சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, ரைட் டு சம்மன். சம்மன்னா மீட்டிங் கூப்பிடுறது, நாளைக்கு மீட்டிங், நாளைக்கு செஷன் போடுங்கன்றது. புறாகுனா தள்ளி வைக்கிறது, டிசால்வ்னா கலைக்கிறது. அங்க படிச்ச மாதிரி எங்கேயும் லோக்சபாவை டிசால்வ் பண்ணலாம். மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னா டிசால்வ் பண்ண அவர் பவர் இருக்கு ஆக்சுவலா. மூணாவது என்ன படிச்சோமோ அதேதான், அட்ரஸர்ஸ். உரை நிகழ்த்துக்கிறாரு படிச்ச ஞாபகம் இருக்கா? எப்போ உரை நிகழ்த்துறாரு சொன்னா 2 அக்கேஷன் சொல்லியிருக்கிறோம். ஒரு வருஷத்துல ஃபர்ஸ்ட் செஷன், ஒரு ஜெனரல் எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் செஷன். 2 அக்கேஷன்ல அவரு உரை நிகழ்த்துறாரு. வேற என்ன சொன்னோம் ஆக்சுவலா வந்து, ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் 2 பேர் இருக்காங்க ஸ்டேட்ல. மாநில சட்டசபைக்கு 2 பேர் இருக்காங்க, ஸ்பீக்கர் ஒன்று, டெபுட்டி ஸ்பீக்கர். 2 பேருமே இல்ல, ஆப்சென்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து யாரையாவது ஒரு ஆளை வந்து ப்ரிசைட் பண்ண அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேங்களா? தலைமை தாங்க அப்பாயிண்ட் பண்றாரு, அந்த பவர் அவருக்கு இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டில இருந்து ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணலாம், நாமினேட்டிங் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒரு போஸ்ட் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறோம். டிசைட்ஸ் அபவுட் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ். உறுப்பினர்களுடைய தகுதி நீக்கம். எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுடைய உறுப்பினர்களுடைய தகுதி டிஸ்குவாலிஃபை ஆகிறது இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான விஷயங்களை அவர் டிசைட் பண்றாரு இந்த கன்சல்டேஷன் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஒரு எம்எல்ஏ இருக்காரு, சிட்டிங்ல எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு கேஸ்ல சார்ஜ் பண்ணிடுறாங்க, அவர் தப்பு பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு 2-3 வருஷம் அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துடுறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன, அவர் எம்எல்ஏ போஸ்டே போயிடும். எம்எல்ஏ போஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அவர் மினிஸ்டரா இருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆமா, எம்எல்ஏ போஸ்ட் பேஸ் பண்ணி தான் மினிஸ்டரா இருக்காரு ஆக்சுவலா. அந்த சமயத்துல என்ன பண்ணாங்க, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, அவருக்கு தகுதி நீக்கம் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து 2-3 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி எம்எல்ஏ போஸ்ட் போயிடுச்சு அப்படின்னாக்க ஐ திங்க் 6 வருஷத்துக்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்க முடியாது. 6 வருஷத்துக்கு எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இதெல்லாம் சட்டம் சொல்லுது. இப்ப லேட்டஸ்டா நிக்க முடியாது. ஏன் நிக்க வைக்க முடியாது? மக்கள் பிரதிநிதித்துவம், நான் வந்து உளமாற நன்றி கூறுகிறேன், உளமாற இருக்கிறேன் சொல்றாங்களா இல்லையா? மக்களுக்கு நல்ல சேவை, நாட்டு நல்ல சேவைன்னு போயிட்டு 3 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்குற அளவுக்கு பெரிய வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அவரை பனிஷ் பண்றாங்க. ஐ திங்க் 6 இயர்ஸ்க்கு வந்து அவங்க நாமினேட் பண்ண முடியாது. அப்படி போடுறதுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரியா? எவ்ரி பில் பிகம்ஸ் லா ஒன்லி ஆஃப்டர் சீல் அண்ட் சைன். அவருக்கு சைன் பண்ணி சீல் போட்ட பிறகுதான் ஒவ்வொரு மசோதாவும் என்னவாகுது, சட்டமா மாறுது. அதுக்கு பேர் மசோதான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவர்கிட்ட மசோதா போகும்போது, பில் போகும்போது அவருக்கு என்னென்ன சுச்சுவேஷன் இருக்கு, அவர் ஒப்புதல் கொடுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், ஒரு டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லி படிச்சோம் ஞாபகம் இருக்கா? ஆர்டினரி பில்ல வந்து ஒரு டைம் ரிட்டர்ன் பண்ணலாம், படிச்சோம் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்
இங்க இன்னொன்னு கவர்னருக்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாநிலத்துல வந்து சட்டமன்றத்துல ஒரு பில் பாஸ் பண்ணி அவர் டேபிளுக்கு வருது, அவர் சைன் பண்ணணும்னு சொல்றோம், ரிட்டர்ன் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம் சொல்றோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவர்கிட்ட பினிஷ் ஆகி வர ஒரு மசோதாவை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய பார்வைக்கு அந்த மசோதா கண்டிப்பா அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, ஓகேங்களா, அது வந்து ரிசர்வ் பண்ணி அனுப்பலாம்னு சொல்றாங்க. இது ரிசர்வ்ஸ் a bill for consideration of the president. ஆமா, பட் இஃப் இட் என்கேஜஸ் ஹைகோர்ட் அப்படின்றாங்க. மாநிலத்துல ஹைகோர்ட் இருக்குங்களா, அதை வந்து அவருடைய பவர் அதிகாரம் அதை பத்தி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி வருதுன்னு நினைச்சாருனாக்க ஒரு பில் என்ன பண்ணலாம், ரிசர்வ் பண்ணி அவருக்கு அனுப்பலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்னு சொல்லி 213 வரும் இல்லையா, அவசர சட்டம் ஏற்றும் அதிகாரம். இப்போ சிட்டிங் சட்டசபை டைம் முடிஞ்சது, அடுத்த எலெக்ஷன் நடக்குது, ஒரு மாசம் எலெக்ஷன் ப்ராசஸ். அந்த ஒரு மாசத்துக்கு வந்து சட்டசபை கூடாது, இருக்காது. அதே மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா கூடுறது இல்லை, சமயத்துல இப்போ லீவ்ல இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சமயம் ஒரு 3 வாரம் இப்போ சட்டசபை கூடல, ஓகேங்களா, ஒரு அவசர சட்டம் தேவைன்னு என்ன பண்ணலாம், போடலாம்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஸ்கஷரி பவர்ஸ் ஆக்சுவலா தன்விருப்ப அதிகாரங்கள் சொன்ன ஞாபகம் இருக்கா, அங்கேயே சொன்னோம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தன்விருப்ப அதிகாரங்கள். யூபிஎஸ்சி எக்ஸாம் நான் வந்து மெயின்ஸ் எழுதும் போது எனக்கு கேட்டிருந்தாங்க, நான் ஃபுல்லாக படிச்சிருந்தேன், நான் எழுதினேன் ஆக்சுவலாக வந்து, சரிங்களா. டிஸ்கஷனரி பவர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்பாட்ல அவர் தான் இருக்காரு, அவர் ஓனா டிசைட் பண்றதுன்னு பேர் ஆக்சுவலா. மற்றதுக்கெல்லாம் வந்து இதுக்கு இப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, தன்விருப்ப அதிகாரங்கள் பேர். ஃபர்ஸ்ட் என்னது, ஒரு மசோதாவை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரிசர்வ் பண்றாரு இல்லையா, அது அவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ல பண்றாரு. மாநிலத்துல பாஸ் பண்ற ஒரு பில் மாநிலத்திலேயே முடிச்சிடணும், கவர்னர் சைன் பண்ணி சட்டமா வந்துடணும். ஆனா ஒரே ஒரு கேஸ் என்ன சொல்றாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இது அவருடைய பார்வைக்கு கொண்டு போனா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் சொல்றாங்க இல்லையா, அதை சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆர்டிகல் 356 அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. ஒரு மாநிலத்துல ஒரு ஸ்டேட்ல வந்து லா அண்ட் ஆர்டர், ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட மாநில கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், ஓகேங்களா, எலெக்டட் கவர்மெண்ட்டை கலைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. அதுக்கு பேர் வந்து 356 அப்படின்னு பேர், ஓகேங்களா. அதை ரெக்கமெண்ட் பண்றாரு இல்லையா, இதை கலைச்சிடுங்கன்னு சொல்லி அதை அவருடைய ஓன் ஜட்மெண்ட்ல பண்றாரு. ரெக்கமெண்ட்ஸ் இம்போசிஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட், ஆர்டிகல் 356 பேர். எதுக்கு போடலாம், இஃப் லா அண்ட் ஆர்டர் கேனாட் பி கேரிட் ஆன், ஓகேங்களா, அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா ரிப்போர்ட் கொடுப்பாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண, அது சொல்றாங்க ஆக்சுவலா. மூணாவது என்ன சொல்றாங்க, மாநில அலுவல்கள் சம்பந்தமா, மாநில அலுவல்கள் ஸ்டேட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, மாநிலத்தில் அரசாங்கம் நடத்துறாங்க இல்லையா, அது சம்பந்தமா ஏதாவது தகவல் அவருக்கு தேவை அப்படின்னு சொன்னா சீஃப் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தோ தகவல்களை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்லிக்கிறோம், சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இல்லாதப்ப, பாருங்க, சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி இல்லாதப்ப எலெக்ஷன் நடத்த முடியுது, ஒரே ஒரு கட்சி பெரும்பான்மை வந்ததுன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. வரலன்னா என்ன சொல்லியிருக்கிறேன் நான், கூட்டணி ஆட்சி ஏற்படுத்துறது, ஆல்டர்னேட்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த சுச்சுவேஷனை யார் ஹேண்டில் பண்றாங்க, இவர் தான் ஹேண்டில் பண்றாரு. இவர் சொல்றதுதான் அந்த இடத்துல வந்து சரியா இருக்கும். அவங்க சொல்ற ஆல்டர்னேட்ஸை இவர் தான் அக்செப்ட் பண்றாரு, அவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட் அப்ப பண்ணுவார், ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கல, டிஸ்கஷனரி பவர்னாவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து when there is no single party majority, அங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுலையுமே தனி மெஜாரிட்டி வராத சுச்சுவேஷன்ல அடுத்த ஆல்டர்னேட்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க, எதிர்கட்சிகள் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலாம்னு சொன்னோம் இல்லையா, எதிர்கட்சிகள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்சஸ் பண்ணி பாஸ் பண்ணிட்டா, அவங்க ஜெயிச்சுட்டா கவர்மெண்ட் போயிடும்னு அர்த்தம், மெஜாரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ லோக்சபையை கலைச்சிடுவார், யூ கேன் டிஸ்மிஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஓகேங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்க, மாநில சட்டசபையை கலைச்சிடுவாங்க, அங்க லோக்சபா டிசால்வ் பண்ணுவாங்க, இங்க லோயர் ஹவுஸ் டிசால்வ் பண்ணுவாங்க, அது அவர் தான் பண்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி போயிடுச்சு அப்படின்னா, ஆளுங்கட்சி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ள எப்ப சொன்னாலும் சரி, மெஜாரிட்டி இல்லைன்னா தப்பு, மெஜாரிட்டி இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடாது, அது பேர் ஜனநாயகம் சொல்லுவாங்க. சொல்ல புரியுதா பாருங்க, மெஜாரிட்டி இல்லாம கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடாது, அந்த மெஜாரிட்டி இருந்தால் தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு அவருக்கு பவர்னு அர்த்தம். ஸோ அந்த மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா பல அப்ளிகேஷன்ல போகும், அவங்களே கலைக்க சொல்லலாம், எதிர்கட்சிகள் கொண்டு வரலாம், என்ன சப்போர்ட் கொடுத்தாங்க வாபஸ் வாங்கலாம், எனி கண்டிஷன். அப்படி மெஜாரிட்டி போயிடுச்சு அப்படின்னாக்க, ஆளுங்கட்சிக்கோ அமைச்சரவை குழுக்கோ மெஜாரிட்டி போயிடுச்சு அப்படின்னா
அப்ப மாநில சட்டசபையை அவர் கலைக்கலாம். இதெல்லாம் வந்து அவர் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் பண்றது. தன் விருப்ப அதிகாரங்கள் சொல்லுவாங்க. எமர்ஜென்சி பவர் நம்ம என்ன சொன்ன பாருங்க. அடுத்து எமர்ஜென்சி பவர் ஆர்டிகல் 356 போடும் பொழுதுன்னு அர்த்தம். ஆர்டிகல் 356 இம்போஸ் பண்ணும் பொழுது, ஆர்டிகல் 356 போடும் பொழுது, ஓகேங்களா, ஃபுல் பவர்ஸ் யார் யூஸ் பண்றாங்க? அவர் பிரசிடென்ட் தான் யூஸ் பண்றாரு. கவர்னர் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த கவர்னர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ், சிறப்பு சலுகைகள் கவர்னருக்கு என்ன இருக்குது? நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட். அவருடைய அதிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டியூட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், அது இது எதுக்குமே யாருக்குமே எங்கேயுமே கோர்ட்ல கேஸ் போட முடியாது அவர் மேல. அது அவருக்குரிய ஸ்பெஷாலிட்டி. நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், அவர் மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸும் கொண்டு வர முடியாது, கிரிமினல் கேஸும் போட முடியாது. நோ ப்ராசஸ் ஆஃப் அரெஸ்ட் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட், அரெஸ்ட் பண்றதோ அரெஸ்ட் பண்ண பின்னால உள்ள போடுறதோ அவர் மேல பண்ண முடியாது. என்ன பண்ண ஒண்ணு சிவில் கேஸ்ல மட்டும் 2 மாசம் நோட்டீஸ் கொடுத்து குற்றங்கள் ஈடுபட்டிருக்காருன்னா அவர் மேல கேஸ் தொடரலாம்னு சொல்றாங்க. சரிங்களா, இது அவருக்குரிய சிறப்பு அதிகாரங்கள். நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ரொம்ப நல்லா முக்கியமாக கவனிப்பாருங்க. ஒரு மாநிலத்தை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆர்டிகல் 164 பாருங்க. அங்க வந்து பிரைம் மினிஸ்டர் பத்தி சொன்ன ஆர்டிகல் 74. 164 பிரைம் மினிஸ்டர் பத்தி படிச்சோம் ஆக்சுவலா. பாருங்க, சீஃப் மினிஸ்டருக்கு நம்ம என்னென்னலாம் சொல்றோம்? ரியல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்துடைய உண்மையான அதிகாரம் படைத்தவர். ஓகேங்களா. நாமினல் எக்ஸிகியூட்டிவ் யாருன்னு சொன்னோம்? கவர்னர். ஓகேங்களா. அதே மாதிரி கவர்னர் என்ன சொல்றோம்? ஹெட் ஆஃப் ஸ்டேட், மாநிலத்தின் தலைவர். இவர் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அது அரசாங்கத்தின் தலைவர். ஒரு ஸ்டேட்ல இவர் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அவர் ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பாருங்க, 163 டாக்ஸ் ஓவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். 164 இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. மினிஸ்டர் அவரும் ஒரு மினிஸ்டர், ஆனா என்னது முக்கியமான மினிஸ்டர், ஆனா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு அவருக்கு பேர். ரீசெண்டா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்ன பாருங்க, 91வது சட்ட திருத்தம் அதுக்கு பேர். 91st அமெண்ட்மெண்ட் 2003 ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட மந்திரி சபைன்னு சொல்றாங்க இல்லையா, அங்கேயும் சரி மந்திரி சபை, இங்கேயும் மந்திரி சபைன்னு சொல்லுவாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்கிலீஷ்ல பேர். எவ்வளவு பேரை வச்சுக்கலாம்? இப்போ தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு 100 பேரை மினிஸ்டரா போட்டுக்கலாமா, இல்ல 10 பேர் தான் போடணுமா? நான் சொல்றது புரியுதா பாருங்க. மாநில சட்டசபையில 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் நடத்துறாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கல்ல, அவங்க எவ்வளவு வரைக்கும் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாமா, 30 மினிஸ்டர்ஸ் போடலாமா, 50 போடலாமா, 100 போடலாமா அப்படின்னு இதுக்கு முன்னால வந்து வரையறை கிடையாது. ஆக்சுவலா நோ டெஃபினிஷன். மினிஸ்டர்னா என்ன ஸ்பெஷல்? அவங்களுக்கு பவரே வேற. சாதாரண எம்எல்ஏ வேற, மினிஸ்டர் வேற. மினிஸ்டர்னா பவர் ஸ்டேட்ல, மாநிலத்துல வந்து மினிஸ்டர்னா பயங்கர பவர். அந்த போஸ்ட் ரொம்ப உயர்ந்த போஸ்ட் ஆக்சுவலா. அப்ப எவ்வளவு மினிஸ்டர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால வந்து ஒரு டிஃபைன் பண்ணல. இந்த சட்டத்திட்ட 91st அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மந்திரி சபை மந்திரிகள் குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு பேரை மந்திரியா போடலாம் அப்படின்னு, அது வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்த அவை இருக்கு இல்லைங்களா, டோட்டல் ஹவுஸ், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டோட்டல் ஸ்ட்ரென்த் 234 இருக்குல்ல தமிழ்நாட்டுல. சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல, 234 சீட்ல 15% எவ்வளவு வருது? அதுக்கு மேல போகக்கூடாது. 234ல 15 எவ்வளவு வருது? 15%. ஒரு 41 சீட் வருது. 41ல 34 சீட் வருது. இதுல 15% வந்து 34. அப்ப எவ்வளவு மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க? 34 மினிஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த மினிஸ்டர்ஸ் போட்டு ரொம்ப கெப்பாசிட்டி அதிகமான போஸ்ட், அது இருந்ததுன்னா ரொம்ப பவர் ஆக்சுவலா. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அப்படியே சொல்றாங்க, எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்த மாநில சட்டசபையுடைய 15% மேல மினிஸ்டர்ஸ் போகக்கூடாது. இப்போ உத்தரப்பிரதேசல வந்து 400 பேர் இருக்கிறாங்க எம்எல்ஏ. ஓகேங்களா, 400 பேர் உத்தரப்பிரதேசல 400 எம்எல்ஏ இருக்காங்க. அதுல 15% எவ்வளவு வருது? 60 சீட் வரும். 60 வருமா? 15%னா அங்க எவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருக்கலாம்? அப்ப 60 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேல போகக்கூடாது. இதுக்கு முன்ன அப்படி இல்லை, எவ்வளவு வேணா வச்சுக்கலாம், கம்மியா வச்சுக்கலாம் இருந்தது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுன்சில் ஆஃப் 91st அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் 15% போட்டுக்கணும். ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அதே மாதிரி தான். 545 சீட் இருக்கு இல்லையா, 545 லோக்சபா சீட் இருக்கு இல்லையா, இல்லையா, இதுல வந்து 15%, 55 ஃபுல்லா போட்டாக்க 10% 55, 87, 88 சம்திங் வருது.
77, 78, 78 சம்திங் வருதுங்க. ஸோ 78 மினிஸ்டர்ஸ்க்கு மேல போகக்கூடாது இப்ப சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அப்பாயின்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் யார் அப்பாயின்ட் பண்றாங்க? கவர்னர், மாநில கவர்னர். மாநிலத்துல சீஃப் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்றது யாரு? அவர் பதவிப்பிரமாணம் செஞ்சு கொடுத்தது யார்? கவர்னர். ஆக்சுவலா யார சீஃப் மினிஸ்டர் போடுவாங்க? லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி. இவருடைய டேர்ம் இருக்கு இல்லைங்களா? யாரு? சீஃப் மினிஸ்டருடைய டேர்ம். ஒரு மாநில முதலமைச்சருக்கு என்ன பவர், அது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்கிறான். ஆக்சுவலா எம்எல்ஏவா 5 வருஷத்துக்கு எலெக்ட் ஆகி வராது. 5 வருஷத்துக்கு சட்டசபை வந்து வேலிட். ஆக்சுவலா அவர் எவ்வளவு நாள் பதவியில இருக்கலாம் அப்படின்னா அது பிக்ஸ் பண்ணல. 5 வருஷம்ன்றது கிடையாது. 5 வருஷம் அவங்க டைரக்டா மென்ஷன் பண்ணல. சட்டசபை 5 வருஷம் இருக்க போகுது, அதுக்கு 5 வருஷம். எம்எல்ஏ போஸ்டிங்க்கு 5 வருஷம் அப்படின்னு கணக்கு. ஆக்சுவலா ஆனா சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றாங்க இல்லையா, அவருக்கு வந்து எவ்வளவு நாள் பதவியில் இருக்கலாம் அப்படின்னா மாநில சட்டசபை நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரை, as long as it enjoys the majority of lower house. பாருங்க 2 பாயிண்ட் சொல்லுவாங்க அங்க. சொன்ன ஞாபகம் பிரசிடென்ட்க்கு ஆக்சுவலா வந்து பிரைம் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் ரன் பண்றாங்க இல்லையா, அவங்க எவ்வளவு நாள் பதவியில் இருப்பாங்க அப்படின்னா as long as they have the confidence of both the president and லோக்சபா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க மெஜாரிட்டியில் இருக்கிறாங்கன்னு கான்ஃபிடென்டா இருக்கணும். அவங்க ஃபுல் மெஜாரிட்டி கரெக்டாக கவர்மெண்ட் ரன் பண்றாங்கன்னு அவருக்கு இருக்கணும். அதாவது லோக்சபாவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். லோக்சபாவுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரை, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கும் வரை அவங்க கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. அதே கண்டிஷன் தான் இங்கேயும். கவர்னருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், லோயர் ஹவுஸுக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். இது எல்லாமே என்ன ஒரு பாயிண்ட் சொன்னா, மெஜாரிட்டி போகக்கூடாது. மெஜாரிட்டி போச்சுன்னா கவர்மெண்ட் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து இல்லை அங்க. சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரியா? இப்ப லாஸ்டா கருணாநிதி பீரியட்ல 2009 2011 ஸ்டாலினை வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் போடுது அவர் இருக்கும்போது. கலைஞர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும் பொழுது இந்த 2009 அந்த வருஷத்துல கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. அப்ப வந்து அவருடைய பையனான ஸ்டாலினை டெபுட்டி சிஎம்மா போட்டு ட்ரெயின் பண்ணார். 2 வருஷம் இருந்தார் அப்ப வந்து. ஓகேங்களா? அப்படியே ஸ்டாலின் கிராஜுவலா ட்ரெயின் ஆகி தான் வந்தார். ஆக்சுவலா அதே மாதிரி இப்ப வந்து டெபுட்டி சிஎம் யார் இருக்காங்க? உதயநிதி இருக்காரு. சார் இந்த வயசு ஆக்சுவலி உடம்பு முடியல, வயசு போச்சு, அதனால அந்த பையனுக்கு உதயநிதி இருக்காரு இல்லையா, அவர் இப்ப டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. தமிழ்நாட்டில் அதிகார பட்டியல் ஒன்று போட்டாங்கன்னா அதுல 3வது லிஸ்ட்ல இருக்காரு உதயநிதி. ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு அடுத்து வந்து துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, நீர்வளத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு. 2வது இவர் 3வது ரேங்க்ல இருக்காரு. மற்றக்கெல்லாம் இவர் கீழே தான். ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து பவர்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். நம்ம அங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? அது அப்படியே இங்க வந்து அப்ளிகபிள். பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர்ஸ் படிச்சோம் அது எல்லாமே. ஸோ பவர்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அமைச்சர்களுக்கு அவருக்கு என்ன பவர்? கேபினெட் மீட்டிங்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? பாருங்க, யாரை வந்து மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு கவர்னருக்கு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்றாரு, யாரை மினிஸ்டரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, அவங்களுக்கு அலோகேட் போர்ட்ஃபோலியோ, என்ன இலாக்கா அவங்களுக்கு அசைன் பண்ணணும் அவர் தான் பண்றாரு. ஆக்சுவலா கேன் ஷஃபிள் அண்ட் ரீஷஃபிள். எப்ப வேணா யாரை வேணா ஷஃபிள் பண்ணலாம், மாத்தலாம், கூட்டலாம், குறைக்கலாம், அப்படி இருக்காரு. ஆக்சுவலா பாருங்க, கேன் ஆஸ்க் எ மினிஸ்டர் டு ரிசைன். சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் கூப்பிட்டு ரிசைன் பண்ணிட்டுன்னு சொல்லி டீசெண்டா சொல்லலாம். சொல்றதை கேட்கலன்னா கவர்னர் கூட டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. இவர் ரெக்கமெண்ட் பண்ணா மினிஸ்டர் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லா கொத்தா பவர் யார் வச்சிருக்காங்க? சீஃப் மினிஸ்டர் கிட்ட தான் பவர் இருக்கு. ஆக்சுவலா இப்போ ப்ரிசைட்ஸ் ஓவர் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை குழு நடத்துறாங்க இல்லைங்களா, அதுக்கு அவர் தான் தலைமை தாங்குறாரு. டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவார். ஆக்சுவலா வேற என்ன பண்றாங்க? இந்த அமைச்சரவை குழு இருக்கு இல்லைங்களா, அவங்கள கொலாப்ஸ் பண்ணலாம். கொலாப்ஸ் பண்ணா இல்லாம பண்ணலாம். எப்ப ரிசைன் பண்ணலாம்? பை ரெசிக்னேஷன். சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாருன்னா கவர்மெண்டே போயிடும். சிஎம் ரிசைன் பண்ணிட்டாருன்னா கவர்மெண்டே போயிடும். அதே மாதிரி அங்க பிஎம் ரிசைன் பண்ணிட்டாருன்னா கவர்மெண்டே போயிடும். ஆல்டர்னேட்டிவா பண்ணலாம், அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா சும்மா ஜெனரலா பாருங்க, கோஆர்டினேட்ஸ் ஆல் மினிஸ்ட்ரிஸ். எல்லா மினிஸ்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்கும் கோஆர்டினேட் பண்றாரு. 34 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா இன்னும் 2 பாயிண்ட் பார்க்கலாம். கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் பாருங்க, அமைச்சர்களுக்கும் அமைச்சரவை குழுவுக்கும் கவர்னருக்கு இடையில லிங்கா இருக்காருன்னு படிச்சோம் இல்லையா. பிரசிடென்ட்டுக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் யார் லிங்கா இருக்காங்க? இடையில பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி இந்த பாயிண்ட் சொல்றாங்க, அட்வைசர்ஸ் த கவர்னர்.
சீஃப் மினிஸ்டர் தான் கவர்னருக்கு இவங்க இந்த போஸ்டிங்க்கு போடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அவர் அப்பாயின்ட் பண்ணாருன்னு படிச்சோம், அந்த போஸ்ட்ல இவர் ரெக்கமெண்ட் பண்றதுதான். பாருங்க, ஆல் இம்பார்ட்டன்ட் அபிஷியல்ஸ் போடுறாருன்னு சொல்றோம். மாநில சட்டமன்றத்துக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன பவர்? மாநில சட்டமன்றம் அதுக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் என்ன பவர்? சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கவர்னருக்கு அட்வைஸ் பண்றாரு. என்னது, எப்ப கூட்டணும், அவையை கூட்டணும், எப்ப கன்னிய பண்ணப்ப இதுக்கு வந்து கவர்னர் அவருடைய பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றம், மாநிலத்துல வந்து கீழவை மேலவை. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ். இங்கிலீஷ் மட்டுமே சொல்லட்டுமா? அது 2 ஹவுஸ் பார்க்கலாம். ஸோ மெட்ராஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். பிரிட்டிஷ் பீரியட்ல எல்லாமே வருது. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்கெட்ச் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பாருங்க. ஆக்சுவலா மெட்ராஸ் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க தெரியுமா? 1639 மெட்ராஸ் நகரத்தை ஃபவுண்ட் பண்ணது வந்து 1639. யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. அவர் பேர் வந்து சர் பிரான்சிஸ் டே அப்படின்னு அவருக்கு பேர். ஓகேங்களா? எந்த டேட் எக்ஸாக்ட்லின்னா ஆகஸ்ட் 22. ஸோ மெட்ராஸ் ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1639 வாங்கிட்டாங்க. 1640 மெட்ராஸ்ல வந்து ஒரு கோட்டை கட்டினாங்க. அந்த கோட்டைக்கு என்ன பேர்? ஆக்சுவலா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படின்னு பேர். ஆக்சுவலா புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு பேர். இப்ப சட்டசபை நடக்குது இல்ல, அந்த இடம். ஓகேங்களா? ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு அந்த கோட்டைக்கு பேர். கல்கத்தாவில் இருக்கிற கோட்டைக்கு பேர் வந்து வில்லியம் கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்க, 1640 அப்ப உருவாக்குனாங்க. அப்ப அதுக்கு பேர் வந்து மெட்ராஸ் ஏஜென்சின்னு பேர். பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல மெட்ராஸ் ஏஜென்சி, பாம்பே ஏஜென்சி, கல்கத்தா ஏஜென்சி அப்படி வச்சிருந்தாங்க ஆக்சுவலா. அப்புறம் 1746 1749 வரைக்கும் அது பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்தது. ஓகேங்களா? பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவுக்குள்ள வந்து யூரோப்பியன்ஸ் வந்திருந்தாங்க. அதுல மெட்ராஸ்ல பிரிட்டிஷ்காரங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்றோம் இல்லையா. பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கு சண்டை வந்தது. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா முதலாவது கர்நாடக போர் ஒன்று நடந்தது. அப்போ வந்து டைம் பேயிங், அது ஒரு 2 வருஷத்துக்கு வந்து பிரெஞ்சு ஜெயிச்சிருவாங்க, மெட்ராஸ் பிரிட்டிஷ் தோத்துருவாங்க. அப்ப மெட்ராஸ் வந்து அவங்க கண்ட்ரோல்ல, பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருந்தது 1746 1749 வரைக்கும். அடையாறு போர் அப்படின்னு பேர். ஹிஸ்டரியில வரும். 1687-88 மெட்ராஸ் கார்பரேஷன் இந்தியாவிலே வந்த முதல் மாநகராட்சி. கார்பரேஷன் மாநகராட்சி, முனிசிபாலிட்டிக்கு நெக்ஸ்ட் லெவல். இந்தியாவிலே பிரிட்டிஷ்காரங்க பேரில் இந்தியாவிலே வந்த ஃபர்ஸ்ட் மாநகராட்சி வந்து மெட்ராஸ். இந்த கொஸ்டினும் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ உசுரே மாநகராட்சி, ஆனால் அந்த பீரியட்ல 1688 மெட்ராஸ் மாநகராட்சி இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் மாநகராட்சியா இருந்தது. அப்புறம் மெட்ராஸ்ல வந்து பிரிட்டிஷ்காரன் கவர்மெண்ட் ரன் பண்ணா இல்லையா, அப்ப மெட்ராஸ்ல சட்டமன்ற கவுன்சில் கொடுத்தாங்களா? லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் எல்லாம் பின்னால வந்தது. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பாடி இருந்ததா அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது 1861. இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861 ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கேன் நான், அதுல சொல்லியிருக்கேன். 1862 மெட்ராஸ் ஹைகோர்ட், 1862 ஹைகோர்ட். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1857 வந்தது. சரிங்களா? யூனிவர்சிட்டி வந்து 1857 வந்தது மெட்ராஸ்ல. ஸோ மெட்ராஸ் சட்டசபை கவுன்சில் எப்போ ஆரம்பிச்சாங்க? பிரிட்டிஷ்காரங்க பீரியட் 1861 ஆரம்பிச்சாங்க. சரியா? அப்புறம் 1909 நம்ம பார்த்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள்னு பார்த்தோம். மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள், அதுல ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மறைமுக தேர்தல். டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா குடிமக்கள், சிட்டிசன்ஸ் டைரக்டா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா அதுக்கு பேர் டைரக்ட் எலெக்ஷன். நம்ம தேர்ந்தெடுத்தவங்க இன்டர்ன் அவங்க வேற ஆளுங்களை தேர்ந்தெடுத்தா அதுக்கு பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன். இப்போ லோக்சபா எம்பிக்கு நம்ம ஓட்டு போடுவோம், அதே மாதிரி லோயர் ஹவுஸ் எம்எல்ஏக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். அது 2 டைரக்ட் எலெக்ஷன். அது ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்குது இல்லையா, நம்ம ஓட்டு போட மாட்டோம், வேற ஆளுங்க ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு பேர் 1909. அப்புறம் 1919 வந்து ஓகேங்களா டைரக்ட் எலெக்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். டைரக்ட் இன் ப்ரொவின்சஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அதுல டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ 1919 டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்தாங்க. அப்ப அது வந்து ஒன்லி லோயர் ஹவுஸ் மட்டும் தான் இருந்தது.
கீழவை மட்டும்தான் இருந்தது, டூ டயர் ஸ்ட்ரக்சர் இல்லை. அகைன் வந்து இந்த 1919 டைரக்ட் எலெக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடத்துனாங்க மெட்ராஸ்ல ஃபர்ஸ்ட் நேரடி தேர்தல் கொடுத்து எலெக்ஷன் வச்சாங்க. அந்த எலெக்ஷன் ஜெயிச்சு வந்து முதல் சட்டசபை கூட்டினாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஜனவரி 9, 1921 போட்டாங்க. நேரடி தேர்தல் கொடுத்தாங்களா, அதிகாரத்தை பாதி பிரிச்சு கொடுத்தாங்க சொன்ன ஞாபகம் இருக்கா? மாகாணங்கள் ரெட்டையாச்சு கொடுத்தாங்கன்னு. அப்ப எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்ராஸ்ல ஃபார்ம் பண்ண ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட். பாருங்க, இந்த இப்பதான் கூடியிருக்காங்க. ஜனவரி 9, 1921 ஃபர்ஸ்ட் மீட்டிங். எலெக்டட் சீட் 232, நாமினேட்டட் 34 இருந்தது ஆக்சுவலா. நெக்ஸ்ட் 1935 ஆக்ட் ஒன்று கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா 1935ல கொடுத்த ஆக்ட் 1937க்கு எஃபெக்ட் கொடுத்தாங்க. ஆக்ட் கொடுத்தது 35, எஃபெக்ட் கொடுத்தது 37. அந்த ஆக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா மாகாண சுயாட்சி கொடுத்தாங்க, ஃபுல்லா முழு சுயாட்சி கொடுத்தாங்க. அது ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். இன்னொன்னு பாருங்க, மெட்ராஸ்ல வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இன் ப்ரொவின்சஸ் கான்செப்டுக்கு பேர். பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் இன் ப்ரொவின்சஸ், மாகாணங்கள். இப்போ ஒரு லோயர் ஹவுஸ் மட்டும் இருந்தது இல்லைங்களா, அது ஈரவையா மாத்தினாங்க, 2 ஸ்ட்ரக்சரா மாத்தினாங்க. எப்பன்னா 1935 ஆக்ட்ல மாத்தினாங்க. 1935 ஆக்ட்ல மாத்தினாங்க. 1935 ஆக்ட்ல 2 டயர் ஸ்ட்ரக்சரா மாத்தினாங்க. அப்ப லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் வந்தது. அதுக்கு முன்னால வரைக்கும் சிங்கிள் பாடியா இருந்தது ஆக்சுவலா. 1939ல இது காங்கிரஸ் கவர்மெண்ட் 1937ல ஃபார்ம் பண்ணது, ரிசைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் 1951ல ஜெனரல் எலெக்ஷன் வச்சாங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவில். சுதந்திரம் வாங்கின பின்னால நடந்த முதல் பொது தேர்தல் 51, 52ல வச்சாங்க. அதுல வந்து சீஃப் மினிஸ்டர் வந்தவர் வந்து ராஜாஜி ஜெயிச்சு வந்தார். ராஜாஜி வந்துட்டா வந்தார். 1937 வந்து 52 ஆக்சுவலா. அதுல ஸ்பீக்கர் யார் வந்தாங்கன்னா சிவசண்முகம் பிள்ளைன்னு இருந்தார். இப்போ நம்மளுக்கு தமிழ்நாட்டுல உறவை இருக்கா ஈரவை இருக்கா அப்படின்னு சொன்னா சிங்கிள் டயர் ஸ்ட்ரக்சர் தான் இப்போ தமிழ்நாடு பாருங்க, யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் சொல்லுவாங்க. இன்னும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேங்க்ல. யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர்னா ஒரே ஊரவை சட்டமன்றம், ஓகேங்களா? பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இல்ல 2 டயர் ஸ்ட்ரக்சர்னா 2 லோயர் அப்பர் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஸோ தமிழ்நாடு ஹேஸ் ஒன்லி 1, அதாவது லோயர் ஹவுஸ். அதுக்கு என்ன பேர்? எஸ்எல்ஏன்னு சொல்லியிருக்கேன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலா. பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடிக்கடி. எந்த ஸ்டேட்ல பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்கு? லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ், புரியுதா? பாருங்க, 2 சேர்ந்து 6 ஸ்டேட்ல இருக்கு ஆக்சுவலா. 6 ஸ்டேட்ஸ்ல இருக்கு ஆக்சுவலா பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல கர்நாடகா, அங்க 2 டயர் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆந்திராவை 2ஆ பிரிச்சாங்க இல்லையா, ஆந்திரா தெலுங்கானா, அதுல இருக்கு ஆக்சுவலா. பக்கத்துல மகாராஷ்டிரா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திராவை 2ஆ பிரிச்சது 2 ஸ்டேட். பிளஸ் அங்க நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சீட் அதிகமான இடம் எது? உத்தரப்பிரதேசம், பீகார், மொத்தம் 6 ஸ்டேட். 6 ஸ்டேட்ல we have got 2 டயர் ஸ்ட்ரக்சர்ஸ். கீழவையும் இருக்கு, மேலவையும் இருக்கு ஆக்சுவலா. சரி, மாநில சட்டமன்றம் கொஞ்சம் கவனிக்க பாருங்க, கொஸ்டின் அதிகமா கேட்பாங்க. மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சம்பந்தப்பட்ட சரத்துக்கள், ஆர்டிகிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க, 168 டாக்ஸ் அபவுட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மாநில சட்டமன்றம் அப்படின்னா மொத்தம் லோயர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் எல்லாம் சேர்த்து சொல்றதுக்கு பேரு காமனா சொல்றது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 168 மொத்தமா சொல்றாங்க, மாநில சட்டமன்றம் பத்தி சொல்லுது, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொல்லுவாங்க. 169ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் அப்பர் ஹவுஸ். மாநில சட்ட மேலவை இருக்கு இல்லையா, அதை வேணும்னா கிரியேட் பண்ணலாம், வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம், அது சொல்றாங்க. கிரியேஷன் ஆர் அபாலிஷன், அது ப்ரொசீஜர் இருக்கு ஆக்சுவலா, எப்படி உருவாக்கணும் எப்படி எடுத்துடணும் அப்படின்னு ப்ரொசீஜர் இருக்கு. 170 என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பத்தி சொல்லுது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோயர் ஹவுஸ். பாருங்க, எஸ்எல்ஏ அசம்பிளினாவே லோயர் ஹவுஸ், அசம்பிளி அப்படின்னாவே, சரிங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னாவே அதுக்கு பேரு லோயர் ஹவுஸ். 171 என்ன சொல்லுது? அப்பர் ஹவுஸ் பத்தி சொல்லுது. அங்க படிச்ச ஞாபகம் இருக்கா? 79, 80, 81, 80, 81.
அங்க பார்லிமெண்ட் பத்தி படிச்சோம், ராஜ்யசபா, லோக்சபா, பிஆர்னு சொன்னேன். ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, அசிமுலேட் பண்ணிக்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்கோம். 68 மொத்தம், 69 கிரியேஷன் ஆர் அபாலிஷன், 70 வந்து லோயர் ஹவுஸ், 71 அப்பர் ஹவுஸ், 170 வந்து லோயர் ஹவுஸ், 171 அப்பர் ஹவுஸ் பத்தி சொல்லுது. 178ல என்ன சொல்றாங்க? ஸ்பீக்கர் ஆர் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோயர் ஹவுஸ், எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 191 என்ன சொல்லுது? டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப், டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப், தகுதி இழப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்லலாம். அங்க படிச்சோம், 102ல படிச்சோம். ஆர்டிகல் 102 டாக்ஸ் அபவுட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ். இங்க வந்து 191ல சொல்றாங்க. அதே மாதிரி 192ல மணி பில்னு சொல்றாங்க. ஸ்டேட்ல, மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா மணி பில், அதை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா 201 பில் ரிசர்வ் ஃபார் பிரசிடென்ட் சொன்னோம் இல்லையா, மாநில சட்ட மசோதாவை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பார்வைக்கு இவர் நிறுத்தி வைக்கலாம். ஆர்டிகல் 201. ஒரு 202 என்ன சொல்லுதுன்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட், மாநில பட்ஜெட் பத்தி சொல்லுது. அங்க 112 பார்த்தோம், அங்க 112 பட்ஜெட். ஆக்சுவலா இங்க 202 இதை பத்தி எல்லாம் சொல்லுது. சரி, மற்றதெல்லாம் ரெகுலரா ப்ரொசீஜர் பார்த்துருக்கோம். இதுல ஒரு 2-3 மட்டும் ஸ்பெஷலா சொல்றாங்க. என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாநில சட்ட மேலவை. அப்பர் ஹவுஸ் இருக்குல்ல ஒரு ஸ்டேட்ல, அது வேணும்னா வச்சுக்கலாம், வேணும்னா எடுத்துடலாம்.